வெள்ளையனை எதிர்த்து போராட வேண்டும் என்று சொல்லி வந்த காங்கிரஸ் வெள்ளையனை எதிர்ப்பவர்களை எதிர்க்க வேண்டும் என்று தீர்மானம் செய்தது. வெள்ளையனுக்கு எதிராக யார் என்ன சொல்கிறார்களோ அவர்கள் மேல் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தது. இது எப்படி இருக்கிறது என்றால், தாய்க்கு தன் குழந்தையிடத்தில் அதிக அபிமானம் உண்டு என்பது எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் கூட கற்பை இழந்த தாய் தன் காமத்தை தணித்துக் கொள்வதற்காக பிற ஆடவனோடு சேர்ந்து தாய் தன் கள்ள உறவுக்கு விரோதமாக தன் குழந்தை இருக்கிறது என்று அறிந்து கொண்டாளையானால் அந்த குழந்தையிடம் அவளுக்கு அபிமானம் குறையும். அது மாத்திரமல்ல, தன்னுடைய விபச்சார நடத்தைக்கு விரோதமாக இருக்கிற தன் குழந்தையை கொல்ல ஒரு நாளும் கூச மாட்டாள் அந்த தாய். அதை போல வெள்ளையக்காரனோடு தவறான உறவு கொண்ட இந்த காங்கிரசானது காங்கிரசுக்காகவே உழைத்த எங்களை, காங்கிரசின் கொள்கை திட்டங்களை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் என்று பாடுபட்ட எங்களை கட்சியை விட்டு வெளியேற்றியது. பிறகு சுபாஷ் பாபு பேரிலும் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தார்கள்.